பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நடத்துவாராக. இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அருகாமையில் இருக்கும்போது அல்லது கைக்கு எட்டி இருக்கும் பொழுது நாம் அதை தவற விடுகிறதை பார்க்க முடியும். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளு இருக்கிறதுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். குறிப்பாக ஒரு சகோதரர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லியிருக்கணும், எவ்வளவோ வசனத்தை சொல்லியிருக்கிறோம். வேண்டாம் பிரதர், காரியத்தை செய்யாதீங்க, அது குடும்பத்திற்கு நல்லதல்ல, பிள்ளைகளுக்கு நல்லதல்ல. சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர்னு அசடி வழிஞ்சிட்டு போயிடுவார். ஆனால் நான் வாழ்க்கையில் நாட்கள் கடந்து போன பின்பாக எல்லாத்தையும் இழந்துட்டார். குடும்பத்தை இழந்துட்டார். குடும்பமே இல்லை, இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே போல தாங்க இன்னைக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் அவரை தேடுறதை விட்டுட்டீங்க. வார்த்தைகள் அழகாய் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு கிட்ட இருக்கும்போது விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் இருக்கிறதான தேவனை, சமீபத்தில் இருக்கிறதான கர்த்தரை உங்கள் இருதயத்திலிருந்து பற்றி கொள்ளுகிறதான ஒரு அனுபவம், உன் தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். அவர் சமீபமாக இருக்கையில் அவருடைய முகத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட நேரத்தில்? தண்ணீரற்றதும் விடாய்த்ததும் வறண்டதுமான அந்த நிலத்தில் என் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்கட்டும்ப்பா, இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் தேவன் மீது இருக்கிறதான பற்றுதல், அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடி பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஜனங்களாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. அவர் இருக்கும்போது பற்றி கொள்ளுங்க. அவர் போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாரேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் கண்டடையத்தக்க தூரத்தில் அவர் இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை விடுவதில்லை, ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் தூர போன பின்பாக தேடுகிற அனுபவம் அல்ல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட, சமீபமாய் இருக்கையில் நோக்கி கூப்பிட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், சமீபித்து இருக்கிறார். அவரை தேடுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அவர் கைவிடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. God bless you. God bless you. God bless you.